வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். வந்ததுக்கப்புறம் அவரைக்காய் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிடலாம். கண்ணாடி படம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. போதும். இப்போ அவரைக்காவை சேர்த்துக்கிடலாம். இந்த அவரைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா அவரைக்காய் வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டால் போதும். அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு வேகணும். தண்ணி அதிகமாக சேர்க்கவும் கூடாது. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். மிளகாய் பொடியோட வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி கொடுத்துடலாம். நான் இதில் தேங்காய் பூ சேர்க்கலை. தேங்காய் பூ சேர்க்குறதா இருந்தால் மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சாச்சு. செய்கிறதுக்கு மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்.